லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து, உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஜனங்கள் பல வருஷங்களாக எகிப்திலே அடிமைகளாய் கிடந்தவர்கள். அவர்கள் வேதனைப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும்போது, உங்களை எகிப்திலிருந்து நான் விடுதலையாக்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை அவர்கள் செய்தார். அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் புறப்படும் போது ஆண்டவர் ஒரு முறை கூட சொல்லவில்லை, உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லவில்லை. உங்களை இங்கிருந்து விடுதலை ஆக்குவேன், நான் கொண்டு போய் சேர்ப்பேன், அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். தேவைகளை சந்தித்தார், எதிரிகளை சந்தித்தார், பலவிதமான காரியங்களை அவர்களுக்கு செய்து ஆண்டவர் அவர்களை படிப்பித்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு லக்கை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய திட்டம் என்னவென்றால், அவர்களை ஆசீர்வாதமாக ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை சேர்த்து, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு இவைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பது மாத்திரம் அல்ல அவருடைய திட்டம். அவருடைய திட்டம் அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தாசனாகிய சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அதற்காக ஜெபிக்கும் பொழுது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே இருந்து ஜெபத்தை கேட்பீராக என்று ஜெபம் பண்ணினார். இப்ப தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகத்திலே இருக்கிறது. இந்த பரலோகத்திலே கோடா கோடி தூதர்கள் மத்தியிலே, அவர்கள் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணின தேவன், அவருடைய மனதில் ஒரு பெரிய விருப்பம், இந்த ஜனங்கள் மத்தியிலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய கூட்ட மக்கள் மத்தியிலே தான் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகையினாலே தான் தேவனது ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை உருவாக்கும் போது, பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லி, உனக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே இதனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு மாடல், அந்த பரலோகத்திலே உள்ள அந்த ஆலயத்தினுடைய மாதிரியை தேவன் மோசேக்கு மலையிலே கொண்டு போய் அந்த மாதிரியை காட்டி, அதன்படியே நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த வேத புஸ்தகம் முடியும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பரலோகத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் அவருடைய ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொன்னார். அப்போ வேதம் எங்கே முடிகிறது என்று கேட்டால், பரலோகத்திலே மனுஷர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைப்பார் என்று சொல். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் இயேசு இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக என்னிடத்திலே நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். தேவன் இயேசு கிறிஸ்து என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் என்னோடு வாசம் பண்ண வேண்டும். என்னை சுற்றி எத்தனை கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்து இரவும் பகலுமாய் ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய விருப்பம் என்னவென்று கேட்டால், நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த உலகத்தை நான் நேசித்தேன். இந்த ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி, பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலே மாத்திரம் அல்ல, இந்த பூலோகத்திலேயும் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார். இந்த வாசஸ்தலம் எதனுடைய மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தினுடைய மாதிரியாய் இருக்க வேண்டும். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எங்கே தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார்? இன்றைக்கு 3 விதமாக மக்களோடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதை நான் வாசித்து பார்த்தேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவன் எங்கே வாசம் பண்ணுவார்? அவர் சொன்னார், ஒருவன் என்னிடத்திலே அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுவான், நான் அவர் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எங்கே என்று கேட்டால், பரலோகத்தை பற்றி எழுதப்படவில்லை. இந்த பூலோகத்திலே ஆண்டவர் ஒருவனிடத்திலே வாசம் பண்ண எங்கே வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார் என்று கேட்டால், ஒருவன் எப்பொழுது ஒரு வாசஸ்தலமாக மாறுகிறான் என்று கேட்டால், ஒருவன் என்னிடத்திலே அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனிலே பிதா அன்பாய் இருக்கிறார், நாங்கள் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்படியானால் இயேசு எங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னால், ஒரு அன்பு கூறுகிற மனுஷனிடத்திலே தேவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். நான் இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறேன். தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இயேசு நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இவ்வளவாய் நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறார். அன்பு கூர்ந்த அவர் ஒன்றை என்ன தேடினார் என்று கேட்டால், இந்த உலகத்திலே தன்னை நேசிக்கிற
தன்னிலே அன்பு கூறுகிற ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். அன்பு கூறுகிறவர்களுடைய அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான், ஆனால் அவனிடத்திலே நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்படும். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே பிரதான கட்டளையும் அதுதான். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என்னிடத்திலே நீ அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை நீ கைக்கொள்ளுவாயானால் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறான் என்று மாத்திரம் அல்ல, மிக முக்கியமாக சொன்னார், என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன், ஆனால் எனக்காக ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்று இருக்கிறது. தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று கேட்டால் எல்லாருக்கும் இல்லை. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2:9 தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று இருக்கு. அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணினது யாருக்கு என்று கேட்டால் எல்லாருக்கும் இல்லை. தேவன் பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறது யாருக்கு என்று கேட்டால் எல்லா விசுவாசிகளுக்கும் இல்லை, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் என்று சொல்லப்படும். நான் சொல்லுவேன், இந்த அன்பை நான் யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். அன்பு என்று சொல்லுகிறது ஒரு வார்த்தையை நான் யோசித்து பார்ப்பேன். ஆனால் ஒரு முறை இந்த சிம்சோன் என்று சொல்லுகிறவன் அந்த ஒரு வேசியின் மேல் அவன் மிக நேசமாக இருந்தான். அந்த வேசியோடு அவன் தங்கி இருந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த வேசி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் தயவு செய்து 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய்? அவன் சொல்லுகிறான், சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவ கேட்கிறான், நீ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய இருதயம் என்னோடு இல்லை, உன் சரீரம் என்னோடு இருக்கிறது. நான் ஒரே வீட்டில் தங்குகிறோம், ஆனால் நீ என்கிட்ட பொய் சொல்ற, உன்னுடைய இருதயம் என்னோடு இல்லை. அப்ப நான் தாழ்மையாக சொல்லுவேன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது என்று சொல்லுகிறது, சரீரம் இணைகிறது அல்ல, 2 இருதயம் இணைகிறது. சுருக்கமாக நான் சொல்வேன், ஆனால் அநேக விவாக விஷயங்களிலே அவர்கள் அநேக சரியான எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் ஒழுங்குகளை எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து இணைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அநேக உறவுகள் சீர்பொருந்தி போகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமிக்க நடந்து போகவே முடியாது. 2 சரீரங்கள் இணைவதனாலே அவைகள் நீடித்து வாழ முடியாது. உறவுகள் எங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டால் 2 இருதயங்கள்,
ரெண்டு இருதயங்கள் நேசிக்கும் பொழுதுதான் அவைகள் நீடித்து போகின்றன, அவைகள் நிலைத்திருக்கின்றன. நான் அடிக்கடி சொன்னாலும் நான் சுருக்கமாக 2 வார்த்தைகளை, ஒரு சில காரியங்களை இந்த யாக்கோபு லேயாள் இந்த விஷயத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் மிக அருமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்தான். மாமனார் வீட்டிலே வந்தபோது அங்கே 2 பெண் பிள்ளைகள் மாமனாருக்கு இருந்தார்கள். அவள் மாமனார் வீட்டில் இருக்க ராகேல் மிக அழகுள்ளவள், மிக ரூபவதியானவள். அவளை அவன் நேசித்தான். ஆனால் அந்த நாட்டினுடைய வழக்கம் என்னவென்று கேட்டால், மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதில்லை. ஆகையினாலே இந்த திருமணத்துக்கு யாக்கோபு ராகேலை கேட்ட பொழுது அவன் அப்பா சம்மதிச்சாரு, ராகேலை உனக்கு தரேன்னு சொன்னார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருந்தபடி ஒரு பெரிய தந்திரத்தை செய்து அவன் ராகேலுக்கு பதிலாக லேயாளை அவளுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். காலையிலே பார்த்த பொழுது தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்பதை அவன் அறிந்தான். உடனே மாமனார் கேட்குறான், என்னை ஏமாற்றி போட்டாய் என்று சொன்னால் பரவாயில்லை, நான் ராகேலே உனக்கு தர்றேன். இப்போ யாரும் ஆயிட்டான்னு கேட்டிங்கன்னா 7 நாளில் 2 புருஷனுக்கு 2 மனைவிக்கு புருஷன் ஆயிட்டான். 2 மனைவிகள் வீட்டில் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, லேயாளை அவன் அற்பமாய் எண்ணினான், ராகேலை அவன் சிநேகித்தான். 2 பேரும் மனைவி தான், 2 பேரும் வீட்டில் தங்கியிருக்காங்க. ஆனால் ஒருத்தி மேல் அவன் நேசத்தை வைத்திருக்கிறான், ஒருத்தி மேலே அவன் அற்பமாய் எண்ணுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. 29ஆம் அதிகாரம் தயவு செய்து 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவள் முதலாவது ஒரு குமாரனை அவள் பெற்று அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். அவள் என்ன சொல்லுகிறாள் என்று கேட்டால், என்னை அவர் நேசிப்பார். அப்ப இதுவரைக்கும் நேசிக்கல, நேசிக்கிறவளுக்கு பிள்ளை இல்லை, நேசிக்காதவளுக்கு பிள்ளை இருக்கிறது. உலகம் என்ன சொல்லுன்னா, இந்த லேயாளை தான் ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் மனைவி சொல்றா, இனிமேல் என்னை நேசிப்பார் என்று சொல். நீங்கள் சம்பவத்தை அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அவள் 4 பிள்ளைகளை பெறுகிறாள். இப்பொழுது ராகேல் சொல்லுகிறாள், எனக்கும் பிள்ளை கொடு என்று சொல்லுகிறாள். 2 பேருக்கு பிரச்சனை உண்டாகிறது. ராகேல் தன்னுடைய வேலைக்காரியை அவளுக்கு கொடுத்து வேலைக்காரி மூலமாக பிள்ளையை பெறுகிறாள். அவளும் 2 பிள்ளை பெறுகிறாள். அவள் 2 பிள்ளையை பெற்ற உடனே இந்த லேயாள் போய் தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்து அவள் 2 பிள்ளையை பெறுகிறாள். ஏறக்குறைய அந்த வீட்டில் 8 பிள்ளைகள் பெற்றுவிட்டார்கள். 8 பிள்ளைகள் பிறந்த பிறகு லேயாள் திரும்ப கர்ப்பவதி ஆகி 2 பிள்ளையை பெறுகிறாள். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியினால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார். இதுவரைக்கும் வாசம் பண்ணல, ஆனா 6 பிள்ளை பெற்றுட்டா. 6 பிள்ளைகளை பெற்றாலும் அவன் என்ன செய்யலன்னு சொன்னா, வாசம் பண்ணல. தங்குனா சரீரங்கள் இணைந்தன, பட் இருதயங்கள் இணையல்ல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே,
இந்த ஜனங்கள் என்னை வாயினால் என்னிடத்திலே சேருகிறார்கள், அவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அவங்க வாய் என்னை கூப்பிடுது, உதடு என்னை துதிக்குது, ஆனால் அவங்களுடைய இருதயம் என்னோடு கூட இல்லை, என்னோடு கூட இல்லை. ஆலயத்துக்கு வர்றாங்க, வசனம் கேட்குறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க, ஆனால் என்ன இல்லைன்னு சொன்னால் அவருடைய இருதயம் என்னோடு கூட இல்லை. அதனால்தான் நான் சொன்னேன், அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், ஆனால் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவேன், ஆனால் நான் ஆலயத்துக்கு வர்றேன், நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லுகிறதல்ல. உங்களுக்கே தெரியணும், என்னுடைய இருதயம் அவரோடு கூட இருக்கிறதா? என்னுடைய இருதயத்தில் அவரை நேசிக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் உன்னிடத்திலே வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களைப் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயம் பொருளாசையை பின்பற்றி செல்லுகிறது. எப்படி உட்கார்றாங்க? என் ஜனங்கள் மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்கார்றாங்க, நல்ல கிறிஸ்தவங்களா உட்கார்றாங்க, நல்ல விசுவாசி போல உட்கார்றாங்க, வசனத்தை நல்லா கேட்குறாங்க, ஆனால் இந்த வசனத்தின்படி செய்கிறது இல்லை. அவங்களுடைய இருதயம் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொருளாசைகளிலே இருக்கு. பொருளை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், அவருடைய இருதயம் முழுவதும் பொருட்களாலேயே நிறைந்திருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் என் கற்பனையை கை கொள்றதில்லை, நான் சொல்கிற வார்த்தையை அவர்கள் செய்கிறதில்லை. நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நாம் எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் எத்தனை வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணினேன் அப்படிங்கிறது முக்கியமல்ல. எத்தனை வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் என்கிறது முக்கியமல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரசங்கம் கேட்குறேங்கிறது முக்கியமல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை வசனத்தை நான் கை கொள்ளுகிறேன். தேவனுடைய வசனம் வாசிப்பதற்கும் மனப்பாடம் பண்ணுவதற்கும் அல்ல, வேத வசனம் கை கொள்ளுவதற்கு. வேத வசனம் கை கொள்ளுவேன். எப்படி கை கொள்ள முடியும்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை ஒருவன் கை கொள்ளுவான். ஆனால் நீங்க யோசித்து பாருங்க, நீங்க வசனத்தை கேட்கிற விசுவாசிகளா, நீங்க வசனத்தை கை கொள்ளுகிற விசுவாசிகளா? நான் சொல்லுவேன், நீங்கள் வசனத்தை கை கொள்ளுவீர்களானால் உங்க இருதயம் யாரோட இருக்கும்னு கேட்டீங்கன்னா கர்த்தரோட இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் பொருட்கள் மேலேயே இருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிறார்கள், வசனம் கேட்கிறார்கள். நான் சொல்லுவேன், பொருளாசையிலேயே நிறைந்தவர்களாய் அவர்களுடைய இருதயம் சீர்படுகிறதில்லை. இயேசு இந்த வசனத்தை பற்றி சொல்லும் பொழுது 4 விதமான கூட்டத்தார் வசனத்தை கேட்டார்கள். பட் ஒரே ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை பத்திரப்படுத்தி வசனத்தின்படி அவர்கள் செய்த போது அது 30ஆக, அது 60ஆக, அது 100ஆக அது பலன் கொடுத்தது. எது பலன் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, வசனம் பலன் கொடுத்தது.
கர்த்தருடைய வார்த்தை பலன் கொடுத்தது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. நான் இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாக நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு வாசமாய் இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நீங்கள் உங்களை யோசித்து பாருங்க, என்னுடைய இருதயம் யாரோடு இருக்கிறது? என்னுடைய இருதயம் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறதா? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? இல்லாவிட்டால் என்னுடைய இருதயத்தை நான் பொருள் மேலே வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாலமோன் என்று சொல்லுகிற மனுஷன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, சாலமோன் தேவன் மேலே அன்பு கூர்ந்தான். அவன் அன்பு கூர்ந்து தன் தகப்பன் செய்தபடியே கட்டளைகளுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்தான். அவனுடைய ராஜ்யம் எப்படி தெரியுமா ஆரம்பிச்சது? தேவன் மேல அன்பு கூர்ந்தான். அவங்க அப்பா எப்படியெல்லாம் கட்டளையை கை கொண்டாங்களோ அப்படியெல்லாம் கை கொண்டான். அவன் பெரிய சொன்னா, என் தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர், நான் கட்டுகிற ஆலயம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி பெரிய ஆலயத்தை கட்டினான். தேவன் எங்கும் சமாதானத்தை கட்டளையிட்டார், எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் ராஜ்யத்திலே வெள்ளி ஒரு பொருளாக மதிக்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதம் துளைத்தது. அதே சாலமோனுடைய வாழ்க்கையிலே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, அவன் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். இதுவரைக்கும் தேவன் மேல் அன்பு கூர்ந்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசை என்று உள்ளே வந்தது. அந்த சின்ன ஆசை தான் உள்ளே வந்தது. ஆனால் அந்த ஆசை கடைசியாக அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னால், அவனை கர்த்தரை விட்டு தூர விலக்கி, ஒரு நாளிலே தேவன் மேல் அன்பு கூர்ந்த ஒரு மனுஷன், ஒரு நாள் தேவனை நேசித்த ஒரு மனுஷன், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு யாரா மாறிட்டான்னு கேட்டீங்கன்னா, அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இருந்து அவன் எடுக்கப்பட்டான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின ஒரு மனுஷன் சாலமோன். உன்னுடைய வாழ்க்கை எங்க முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆரம்பம் தேவன் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டாய். உன்னுடைய இருதயம் கர்த்தரோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய இருதயம் பலவிதமான ஆசைகளால், பலவிதமான இச்சைகளால் நிறைந்து, தேவனுடைய கற்பனை இன்றைக்கு உனக்கு ரொம்ப பாரமாக மாறிவிட்டது. நான் சொல்வேன், அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை சோதிச்சு பாருங்க. உங்கள் இருதயத்தை சோதிச்சு பாருங்க. நான் உண்மையாக இந்த இருதயத்தை என் முழு இருதயத்தோடும், என்னுடைய முழு ஆத்மாவோடும், என் முழு சிந்தையோடும் என் தேவனை நான் நேசிக்கிறேன். நான் நேசிப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் யாரா இருப்பேன்னு சொன்னா, வார்த்தையை பிரசிக்கிறவனால் அல்ல, வார்த்தையை கேட்கிறவனாக அல்ல, வார்த்தையை மனப்பாடம் பண்றவனாக அல்ல, நான் வார்த்தையின்படி செய்கிறவனாக இருப்பேன். என்னுடைய இருதயம் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னுடைய இருதயம் அவரோடு இருக்கிறதா? என்னுடைய இருதயத்துக்குள்ளே அவர் இருக்கிறாரா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு அப்பா விட்டு தூரத்தில் போயிட்டான், பண்ணி தங்கிற தவிடு தங்க போயிட்டான். இன்னொரு பையன் அங்கே தான் இருந்தான், அப்பாவோட தான் இருக்கிறான்.
ஒரே வீட்டில் இருக்கிறான். ஒரு நாள் அப்பாவை பார்த்து சொல்கிறான், லூக்கால் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நான் ஒரு காலம் உம்முடைய கற்பனையை நான் விட்டு விலகவே இல்லை, மீறவே இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு காலமும் உங்க கற்பனையை மீறல்ல அப்படின்னு சொன்னவன் எங்க போனான்னு கேட்டீங்கன்னா வெளியே இருந்தான். நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. வெளியே என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒரு நாளும் கற்பனையை மீறல்ல அப்படின்னு சொன்னவனுடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா இருந்துச்சு? என் சிநேகிதரோடு அப்பா சாப்பிட்றதுக்கு ஒரு கன்றுக்குட்டி கூட கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. அவன் இருதயத்திலே வந்த பொழுது நேரடியாக அப்பாட்ட வந்து, அப்பா நான் சிநேகிதரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இந்த பைய வெளிப்படையா சொல்லலை. நினைச்சான் அப்பா வார்த்தைப்படியே செய்கிறேன். ஆனால் உள்ளமெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்பா ஆட்டுக்குட்டி தரல, அப்பா ஆட்டுக்குட்டி தரல. அவனுடைய சிநேகம் எங்கே தெரியுமா இருந்துச்சு? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட, அவன் ஆட்டுக்குட்டியோட. அவனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அப்பா விட்டு வெளியே போனான். வெளிப்படையாக இருந்தவன் உள்ளே வந்தான். இந்த மாதிரி கற்பனை கை கொள்றேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தவன் வெளியே போய் நின்னான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. இன்றைக்கு நீங்களே உங்களுடைய இருதயங்களை யோசித்து பாருங்க. நான் என்னுடைய இருதயபூர்வமாக ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் ஒரு வகையில் ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஒரு வாலிபன் ஒரு நாள் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்டான். அவர் சொன்னார், உன் தேவனாய் அன்பு கூறுப்பா, கற்பனைகளை கை கொள்ளுப்பான்னு சொன்னார். அவன் சொன்னான், சிறு வயது முதல் உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்றேன். சைல்ட்ஹுட், என்னுடைய சின்ன பிராயம் முதல் நான் கை கொள்றேன். அப்போ ரொம்ப நல்லது. அப்போ நீ எல்லாம் அன்பாக இருக்கிறாய், நீ என்னை நேசிக்கிறாய், என்னை முழு இருதயத்தோடு நேசிக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் அப்படித்தான், நான் முழுவதும் கை கொள்றேன். அப்படியானால் உன்னுடைய இதெல்லாம் விற்று கொடுத்துட்டு ஏன் பின்னால் வா. என்னை நேசிக்கிறல்ல, என்னை முழு நேசிக்கிறல்ல, என்னை முழு இருதயத்தோடு நேசிக்கிறியா, இல்லை உன்னுடைய ஆஸ்தியை நேசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது, நான் சிறு பிராயம் முதல் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொன்னவன் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் துக்கத்தோடு தேவனை விட்டு போயிட்டான், ஆஸ்தி பின்னால் போயிட்டான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கற்பனை கை கொள்றேன், கற்பனை கை கொள்றேன்னு சொல்லிச்சு. அவனுடைய இருதயம் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய இருதயம் முழுவதும் பொருட்கள் மேலே இருந்தது. அவன் இருதயம் முழுவதும் அந்த ஆஸ்தியின் மேலே இருந்தது, தேவன் மேல் இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆகையினால தான் எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, வேதம் மிக அருமையாய் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தது. அந்த பிள்ளை ஒரு நாள் நான் ஊரை சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் போயிட்டா. அங்கே இருந்த அந்த பிரபுவினுடைய மகன் அவள் மேல் ஆசை வைத்து அன்பு வைத்து அவளுடைய கற்பை இழந்து போனாள். இப்பொழுது அவங்க அப்பா வர்றாரு. பையனுடைய அப்பா பெண்ணுடைய அப்பாவிடத்தில் வந்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏமோர் அவர்களோட பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் எது பற்றுதலாக இருக்கு? மனது. என்னுடைய மனது, எங்க மகனுடைய மனசு உங்க குமாரத்தின் மேல பற்றுதலாக இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே ஒரு சம்பவத்தை தாவீது வீட்டில் வாசிக்கலாம். தாவீது வீட்டில் அவனுடைய தாவீது குமாரன் தங்கையின் மேல நேசம் வைத்து அவ மேல அப்படியே உருகிட்டு இருந்தான். வேதம் சொல்லுது,
அவளை எவ்வளோ நேசித்தானோ அவ்வளோ வெறுத்தான், வீட்டை விட்டு தொலைச்சிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா மனசு அவளோட இல்லை. ஆனால் இவன் தகப்பன் சொல்கிறான், என் மனசு உங்கள் மக மேலேயே இருக்கு. அண்ணங்க வந்தானுங்க, அவனுக்கு சொன்னானுங்க, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணணுன்னா நாங்கள் எல்லாரும் விசேதனம் பண்ணப்பட்டவங்க, நீங்கள் எல்லாரும் விசேதனம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என் தங்கச்சியை நான் கொடுத்துட்றேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்வதற்கு தாமதம் பண்ணவே இல்லை. நான் சொல்றேன், இவன் தானே மனசு வச்சான் அவன் மேல. கடைசியில் விசேதனம் பண்ணப்பட்டது யார் தெரியுமா? அவன், அவங்க அப்பா, ஊரார் அத்தனை பேரையும் கொண்டுட்டான் ஒரே நாளில். அவ்வளவு ரட்சிப்புள்ள கொண்டுட்டான். இந்த ஒரு பெண்ணு மேல வச்ச ஆசையில தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தன் சரீர கடைசியில் ஊரே போச்சு, எல்லாம் செத்து போனான். ஆனால் எதனால் அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? அவள் மேல் மனது வைச்சான். இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்க்குறோம் பாருங்க, அவ மேலே மனசு வைக்கல, அவ கொண்டு வர்ற பொருள் மேலே தான் மனசு வச்சிருக்கான். இன்றைக்கு அவ மேலே மனசு வைக்கணுமானா, இன்றைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கை நான் பார்க்குறேன். அந்த பொண்ணை நேசிக்கணுமானா நேசம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா அவ கொண்டு வர்ற பொருளின் அடிப்படையில் இருக்கு. இன்றைக்கு ஏன் பத்திரிகையில் வாசிக்கிறீங்க? பொருளுக்காக மனைவியை தீ கொளுத்துறான். ஏன்? அவன் எதை நேசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவ கொண்டு வர்ற பொருள் அல்லது அவளுடைய சரீரம், வேறு எதையோ நேசிக்கிறான். நான் சொல்லுவேன், இருதயம் ஒன்றா இல்லை. இருதயம் இணைந்தால்தான் அன்பு. ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா, நீ கொடுக்கிற காணிக்கையை பார்க்கல. ஆனால் தான் வேதம் சொன்னது, உனக்கு உள்ளதெல்லாம் நீ கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் கொடுக்கலாம்ப்பா, அன்பு இல்லாமல் கொடுக்கலாம். ஏன் தசாபாகம் கொடுக்குற? வானம் திறந்து கொட்டுன்னு சொன்னார் பாஸ்டர். இல்லை லாட்டரி டிக்கெட்டா? ஏன் காணிக்கை கொடுத்த? நான் வாசித்தாங்க, தசாபாகம் கொடுத்தா வானம் திறந்து அப்படியே இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொட்டும். லாட்டரி டிக்கெட் இல்லை இது. ஏன் கொடுத்த? தேவன் மேல அன்பு. அன்பு என்ன செய்யும்னா கொடுக்கும், தன் ஜீவனை கொடுக்கும். இயேசு கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் இருதயங்களை யோசித்து பாருங்க. இயேசு உங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறாரான்னு யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறாரான்னு யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரான்னு யோசித்து பாருங்க. இயேசுனுடைய ஆசை என்ன தெரியுமா? உன்னிடத்திலே வந்து நான் வாசம் பண்ண வேண்டும். நான் வாசம் பண்ண, நான் வாசம் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய இருதயம் என்னோடு இணையும். ஆனால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நான் சொல்லுவேன், சாது சுந்தர் சிங் நினைக்கிறேன், அவர் ஒரு பெரிய சீக்கிய குடும்பத்திலே, வைராக்கியமான சீக்கிய குடும்பத்திலே பிறந்தார். அவர் தேவனை சந்தித்து ரட்சிக்கப்பட்டார், கர்த்தருக்குள்ளே வந்தார். தகப்பனார் அவருக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்து பார்த்தார். அவர் இயேசு விட்டு பிரிகிறதாக இல்லை. நான் இயேசுவை மனதார நேசிக்கிறேன் என்று சொன்னார். கஷ்டங்கள் அவரை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியல. என்னென்னவோ செய்து பார்த்தார், அவரை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக தன்னுடைய
சர்தார்ஜி தலைப்பாகை எடுத்து தன் பையனுடைய காலின் கீழே வைத்து, நான் உன்னை கேட்குறேன், அந்த இயேசு விட்டுருப்பான்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம காலில் விழுறேன்டா, அந்த இயேசு விட்டுறான்னு சொன்ன. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். கடைசி அவர் பண்ணின ஒரே ஒன்று, அவருக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. மிக அழகுள்ள ஒரு பெண் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை கல்யாண கோலத்தில் ஜோடிச்சு அந்த பிள்ளை அவன் தனி அறைக்குள்ளே அனுப்புனாங்க. அவர் பார்த்துட்டு சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு இருதயம் எனக்கு இருக்கு, அந்த இருதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு இன்னொரு இருதயம் இல்லை, உனக்கு கொடுக்குறக்கு எனக்கு இன்னொரு இருதயம் இல்லை. நம்ம மட்டும் சாத் சுந்தர் சிங் இருந்தா நமக்கு ஒன்றா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இயேசுனாரு கொடுக்குற இருதயம் இருக்கு, திங்கக்கிழமை கொடுக்குறக்கு இன்னொரு இருதயம் இருக்கு, செவ்வாய்க்கிழமை கொடுக்குற இன்னொரு இருதயம் இருக்கு. இருதயம் எத்தனை இருதயம் நமக்கு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயா. நீங்க சொல்ல முடியுமா? கையை உயர்த்தி சொல்ல முடியுமா மனச்சாட்சியோடு? என் இருதயத்தில் யாருமே இல்லை பிரதர். ராக்காலத்தில் நீர் என்னை சோதித்து பார்த்து என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வீர் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவன் எந்த இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், எந்த மனிதனோடு தேவன் வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மை முழுவதும் நம்ம நேசித்து நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறதை அவர் தேடுகிறார். இந்த அன்பு கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம் அல்ல. நான் அந்த அன்பை யோசித்து பார்த்தேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அன்பு கூற ஒன்னு அறிஞ்சிருக்கான். கற்பனைகளை கை கொள்ளுகிற மாத்திரம் அல்ல, அன்பு கூறுகிறவர்கள் ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா நன்மை. அப்ப நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில நன்மை நடந்தா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நன்மை செய்தால், சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் என்ன செய்வேன்? பாடுவேன். அவர் நன்மை செய்தபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்போ நன்மை செய்தா, நன்மையை ஒருவன் பெற்றுக்கொண்ட என்ன செய்யறான்? பாடுறான். நன்மையை பெற்றுக்கொண்ட என்ன செய்யறான்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான். அப்ப நான் சொல்லுவேன், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்கு எல்லாம் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரு? இன்றைக்கு என்ன செய்தாரு? நன்மை செய்தார். இன்றைக்கு என்ன செய்றீங்க? பாடுறேன். நாளைக்கு என்ன செய்வேன்? பாடுவேன். செவ்வாய்க்கிழமை என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில என்ன கிழமை என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை பாடுவேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், நான் எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில அன்பு கூறுவேன் என்று ஒருவன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவரை ஒருத்தன் நேசிக்கிறேன் சொல்லுவான். ஆனால்
அவன் ஒன்று அறிஞ்சிருக்கணும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அத்தனையும் எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவானானா அவன் வாயிலிருந்து துதியும் விலகாது, அவன் வாயிலிருந்து பாட்டும் விலகாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாடுறதில்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் துதிக்கிறதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை, அதனால சொல்லப்படுகிறது இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எந்த காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் வாழ்க்கையில் தேவன் எது நடத்தினாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் சொல்லுவேன். எபிரேயர் 12:11 வாசிப்பீர்களானால், எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த காலம்? எந்த காலம்? தற்காலம். தற்காலம். தற்காலம் தேவன் செய்கிற காரியம் சந்தோஷமா இல்லை, துக்கமா இருக்கு. ஆனா பிற்காலத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது, பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப ரெண்டு காலம் இருக்கு, ஒன்று தற்காலம், ஒன்று பிற்காலம். தற்காலத்தில் எப்படி இல்லை? சந்தோஷமா இல்லை. தற்காலத்தில் எப்படி இருக்குன்னா துக்கமா இருக்கு. ஆனா இதே காரியம் பிற்காலத்தில் இது சந்தோஷமாகிய பலனை தரும். ஆகையினால இதில் பழகினவர்கள், இதுல பழகணும். எதை பழகணும்னு கேட்டீங்கன்னா, தற்காலத்திலே துக்கமாய் காண்கிற, தற்காலத்திலே சந்தோஷமாய் இல்லாத காரியம் எனக்கு எப்படிதான் முடியும்? நன்மையா முடியும். அப்ப தற்காலத்தில் என்ன செய்யறான் சொல்லுங்க? துக்கமான காலத்திலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான், கர்த்தரை துதிக்கிறான். ஒரு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவான். ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் செய்கிறார். ஆகையினாலே தான் உபாகமம் 8:15 உன்னுடைய பின்னாட்களிலே நன்மை செய்யும்படியாக. நான் சொல்வேன் அருமையானவர்களே, தேவன் எதன் மேல ரொம்ப கவனமா இருக்கிறார்னா, தேவன் நம்முடைய பிற்காலத்தை குறித்து. இந்த காலம் தேவன் செய்கிற காரியம் நமக்கு துக்கமாக இருக்கலாம், நமக்கு புரியாதா இருக்கலாம். ஆனால் நீ உண்மையாய் ஆண்டவர்களே அன்பு கூறுவாய் ஆனால், நீ உண்மையாய் நேசிப்பாய் ஆனால், நீ ஒன்று அறிஞ்சிருக்கணும், இந்த காரியம் எதுவா முடியும்னு சொன்னா எனக்கு நன்மைக்காகவே ஆண்டவர். பல வருஷங்களுக்கு முன்பதாக சைனா தேசத்தில் இந்த கம்யூனிசம் சைனாவை ஆண்டு கொள்வதற்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு விசுவாசி ஒருவர் இருந்தாராம். ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயந்தவர். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் அவர்தான், அந்த பையன்தான் உலகமே அவருக்கு. அந்த பையன் ஒரு நாள் இந்த மாட்டு வண்டியில் உரங்களை ஏற்றி கொண்டு வயல்வெளிக்கு போனானாம். அந்த வயல்வெளியில் போகும்போது வயல்வெளியில் மாடு மிரண்டு அவன் வண்டியில் இருந்து கீழே விழுந்து அவனுடைய இடது கால் அந்த வண்டியினுடைய சக்கரத்தில் சிக்கி துண்டா போயிடுச்சு. கால் துண்டா போன உடனே அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவனை தூக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவனை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அந்த மனுஷன் அவனை பிள்ளையை பார்த்து, முதல்ல அவன் ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை பார்த்து அவனை கீழே வச்சு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி அந்த பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஊர்க்காரங்கெல்லாம் கல்லை எடுத்துக்கிட்டு, உனக்கு என்ன பைத்தியக்காரனடா, ஒரு பிள்ளை கால் போய் வந்திருக்கு, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்ற. அவர் சொன்னாராம், அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தின் நன்மையாகவே செய்கிறார். என் பிள்ளை கால் போனது நன்மையா? சுயர்லி என் பிள்ளை கால் போனது நன்மைக்காக செய்தார். அவனுக்கு பயங்கர கோபம்.
அவர் சொன்னார், என் கர்த்தர் எனக்கு தீமை செய்யவே மாட்டார், தேவன் எனக்கு நன்மை செய்வார். அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு காலங்கள் கடந்தது. 2 வருஷத்தில் கம்யூனிசம் அந்த நாட்டை பிடித்தது, முழுவதும் பிடித்து சொன்னாங்களாம். பிடித்த உடனே வீட்டிலே ஒவ்வொருமே மிலிட்டரிக்கு வரணும், இராணுவத்துக்கு வரணும். யாரும் இராணுவத்துக்கு போகல. கிராமமாக லாரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்து நல்ல இளமையான வாலிபர்களை வண்டியில் ஏற்றி கட்டாயமாக இராணுவம் எடுத்துட்டு போயிட்டான். இந்த வீட்டுக்குள்ளே வந்தான், உனக்கு ஒத்த கால் இல்லை, இவனை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். மிலிட்ரி போன ஒரு வாலிபம் கூட உயிரோட திரும்ப வரல. அப்போ இந்த பெரியவர் சொன்னாரா, டேய் என் பையன் ஒரு காலோட அத்தனை வேலையும் செய்கிறான், உயிரோட இருக்கான். ஆனால் உன் பிள்ளை ஒருத்தங்கூட உயிரோட இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு பின்னாலே என் வீட்டில் என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நன்மையாய் முடியா பண்ணினார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். தற்காலம் எனக்கு தீமையாய் தோன்றிய காரியம் பிற்காலத்தில் எனக்கு நன்மை உண்டாகும். நான் சொல்ல அருமையான கர்த்தர், இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீ உண்மையாய் ஆண்டவரை நேசிப்பாயானால் இன்றைக்கு நடக்கிற காரியம் உனக்கு புரியலை, இன்றைக்கு நடக்கிற காரியம் உனக்கு துக்கமாக இருக்கிறது, இன்றைக்கு நடக்கிற காரியம் உனக்கு விளங்கல்ல, ஆனால் உன்னை நடத்துறவருக்கு விளங்கும். அவர் அத்தனை திட்டமிட்டு உனக்கு நன்மை உண்டாகவே காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ நன்மை உண்டாக ஆண்டவர் செய்கிறார் என்று நினைப்பாயானால், ஆனால் தான் பவுல் அவர் சொன்னார், பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு சமாதான பலனை உண்டாக்கும் என்று அறிந்தபடியினாலே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்கள். அப்போ முன்னால் என்ன நடந்துக்கிட்டீங்கன்னா, கை தளர்ந்து போச்சு, முழங்கால் தளர்ந்து போச்சு. ஏன்னா நடந்த காரியங்கள், தற்காலத்திலே நடந்த காரியங்களாலே நிறைய பேருடைய முழங்கால் தளர்ந்து போச்சு, நிறைய பேருடைய கைகள் தளர்ந்து போச்சு. சபைக்கு வர்றாங்க, ஆண்டவரை உட்கார்றாங்க, வசனம் கேட்குறாங்க, ஆனால் கை தளர்ந்து போச்சு, முழங்கால் தளர்ந்து போச்சு. அங்கே தேவன் வாசம் பண்றதில்ல. தேவன் எனக்கு நன்மையாய் செய்வார், எனக்கு துக்கமாய் தோன்றுகிற காரியம் கூட தேவன் எனக்கு நன்மையாய் செய்வார். எனக்கு இன்றைக்கு புரியாத காரியம் கூட தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். தேவன் என் வாழ்க்கையில் ஒரு தீமையும் அனுமதிக்கவே மாட்டார் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் நான் அன்பு கூறுவேன். ஆனால் என் கை தளர்ந்தே போகாது, என் முழங்கால் தளர்ந்தே போகாது. எப்போது என்னுடைய கைகள் உயர்ந்தே இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய கை தளர்ந்து போச்சையா, நிறைய பேருடைய முழங்கால்கள் தளர்ந்து போச்சையா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியிலே கொண்டு அன்பை விட்டுட்டாப்பா, ஆதியிலே கொண்டு ஜபத்தை விட்டுட்ட, ஆதியிலே கொண்டிருந்த பக்தியை நீ விட்டுட்ட. நீ என்ன சொல்ற தெரியுமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின வார்த்தை பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது, ரொம்ப கடினமாய் இருக்கிறது சொல்லுகிறார். 15ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, உமக்கு விரோதமாக இப்போ தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் வந்துச்சு? ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்? தேவனை சேவிச்சு என்னத்தை கண்டேன்? கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டேன்? அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், நீ கர்த்தரை மனப்பூர்வமாக நேசிக்கிறது உண்டானால், ஆண்டவரே நீ செய்கிறது எனக்கு புரியலை, நான் போகிற வழி எனக்கு புரியலை, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ, நான் நம்ம நேசிக்கிறேன்.
நான் உம்மை நேசிக்கிறேன். நான் என்ன செய்வேன்னா, நீர் எந்த வழியிலே கொண்டு போனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். என் ஜெபத்தை, நான் ஜெப தியானத்தை நான் குறைக்கவே மாட்டேன். என் முழங்கால்களை நான் முடக்கவே மாட்டேன். ஆண்டவரே, நான் உண்மையாய் சொல்லுவேன், நீ கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வாயானால் எல்லா நிலைமையிலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறேன். நடக்கிற காரியம் சந்தோஷமா இல்லை. நீ போகிற பாதை சந்தோஷமா இல்லை. நீ போகிற பாதை விரும்பின பாதை அல்ல. நீ விரும்பாத பாதையிலே தேவன் நடத்தி கொண்டு போ. ஆகினாலே தான் கடைசியாக தம்முடைய சீசன் ஆகிய பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னிட்ட அன்பா இருக்கிறியாப்பா? அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். அவன் அழுது கொண்டு சொன்னான், அன்பா இருக்கிறேன். சரி, என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அவன்கிட்ட 3 முறை நீ அன்பாயிருக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டுட்டு கடைசி அவனுடைய ஊழியத்தை சொன்னார். நீ இளவயதாய் இருந்த போது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். ஆனால் நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், உன் அறையை வேறொருவன் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போவான். என்ன நேசிப்பியா? என்ன நேசிப்பியாப்பா? என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால, என் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால உன் இஷ்டம் போல அலைஞ்ச, உன் இஷ்டம் போல போன, உன் இஷ்டம் போல நடந்த. ஆனா நீ எனக்கு அர்ப்பணிப்பாய். ஆனால் உன்னை எங்க நான் இழுத்துட்டு போவேன்னு சொன்னா, உனக்கு இஷ்டமான இடத்துக்கு கூட்டு போக மாட்டாப்பா, எனக்கு இஷ்டமான இடத்துக்கு கூட்டு போவேன். ஏன் சித்தத்தின்படி கொண்டு போவேன். அது உனக்கு இஷ்டமா இருக்காது, உனக்கு கஷ்டமா இருக்கும். உனக்கு இஷ்டமா இருக்காது, உனக்கு வேதனையா இருக்கும். உனக்கு இஷ்டமா இருக்காது, உனக்கு புரியாததா இருக்கும். ஆனால் உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ சந்தோஷமாய் வரணுமானா என்ன வேணும் தெரியுமா? என்ன அன்பு கூறியாப்பா? என்ன நேசிக்கிறியா? என்ன அன்பு கூறியாப்பா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஒரு முறை ஒரு தம்பி வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், எனக்கு திடீர்னு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, என் மனைவி டெல்லிக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறாள். நீங்கள் ஏதாவது அவளுக்கு புத்தி சொல்லி அவளை டெல்லிக்கு அனுப்பி வைங்க பாஸ்டர். நான் அவனுக்கு சொன்னேன், நான் சொன்ன வரமாட்டா, நீ முதலாவது என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, அவளை டெல்லிக்கு கொண்டு போறதுக்கு முன்னால நீ அவளை நேசி, நீ அவளை அன்பு கூறு. ஒரு அன்பில் அவள் இருக்கிறாள். இதுவரைக்கும் பார்த்த அன்பெல்லாம் என்னன்னா, அப்பா அம்மா அன்பு, அம்மா அன்பு, வீட்டு அன்பெல்லாம் அவள் பார்த்தவா. இப்போ அதுக்கு மேலே அவன் அன்பை பார்த்துட்டாள். ஆனா எங்கள் அப்பனும் வேண்டாம், டெல்லிக்காயா வருவா, அமெரிக்கோட வருவாயா உன்னை நம்பி? ஏயா, ஒரு பொண்ணு ஒருவனை நேசிச்சா என்னத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தரா ராத்திரி ஓடி போயிடுறா. எதுக்கு ஓடினா? இந்த பையன் சோறு போடுவானா, இவன் கழுத்து இருப்பானா, இவன் என்ன வேலை செய்கிறான் ஒன்றும் தெரியாது. டெல்லிக்காயா ஓடி வந்தா? எங்கேயோ அறியாத இடத்துக்கு ஓடி வந்தாயா? ஏன்? இன்னைக்கு நீ என்ன காட்டலைன்னு சொன்னால் உன் அன்பை காட்டலை. நீ அன்பை காட்டி பாரு, உன் முன்னால் டெல்லிக்கு மாத்திரல, டெல்லியை தாண்டி கூட வருவா.
இதுக்கு நான் புத்தி சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா உனக்கு இஷ்டமில்லாத இடத்தாப்பா போகணும், நீ என்ன செய்யணும்? என்னை அன்பு கூறணும். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இஷ்டமாக நடக்காதுங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அப்படியே எனக்கு பிரியமானதெல்லாம் தருவார்னு நினைக்காதீங்க. நீ அன்பு கூறுவாய் ஆனால் கர்த்தர் உன்னை எந்த வழியிலே கொண்டு போனாலும் நான் எல்லா வழியிலும் கர்த்தரான ஸ்தோத்திரம். இந்த வருஷ துவக்கத்தில் கையை பாருங்க, உங்கள் முழங்காலை பாருங்க. உங்கள் முழங்கால் தளர்ந்து போயிருக்கா? நான் என்னத்தை கண்டுட்டேன், நான் என்னத்தை பெற்றுட்டேன், நான் என்னத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே நீ ஆலயத்துக்கு வர்ற, அப்படியே ஆலயத்தை விட்டு போற. வழக்கமாக வர்ற, வழக்கமாக போற. ஆனால் ஆண்டு என்ன விரும்புகிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் முன்னால மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நாங்கள் விட்ட நாளில் இருந்து இந்த மன்னா தான் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு இறைச்சி இல்லை, எங்களுக்கு வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூண்டு இல்லை, மீன் இல்லை, சொல்லிக்கிட்டே தான் நடந்தான். எங்கடா போகிறேன்? மோட்சம் போகிறேன், கானானுக்கு போகிறேன் சொல்லிட்டு தான் போனான். ஆனால் ஒருத்தன் இருந்தேன் கூட ஆண்டவர்கிட்ட இல்லை. இந்த வழி அவங்க சொல்லுகிறது, இந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன், வழி கஷ்டமாக இருந்தால் என்ன செய்யலைன்னு சொன்னால், நீ அன்பு கூறல, நீ அன்பு கூறல. நீ அன்பு கூறுவாய் ஆனால் உனக்கு இஷ்டமில்லாத பாதையில் தேவன் நடத்தும் போது, ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரம். பிரதர், இன்றைக்கி அவன் தீர்க்கதரிசனமாக உனக்கு சொல்கிறேன், நீ போகிற பாதை உனக்கு இஷ்டமாக இல்லை பிரதர். இன்றைக்கு போகிற பாதை நீ கஷ்டமாக போய்கிட்டு இருக்க, மனவேதனையோடு போய்கிட்டு இருக்க, உன் வழி உனக்கு புரியவே இல்லை. ஆனால் உனக்கு தெரியும், உனக்கு இஷ்டமில்லாத பாதை ஆனாலும் இது ஆண்டவருக்கு இஷ்டமான பாதை. இந்த பாதை உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு கேட்டேன்னா, உன்னை சிங்காசனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆகையினால நீர் என்னை எந்த பாதையில் நடத்தினாலும் எந்த காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னுடைய வார்த்தை என்னுடைய வாயில் இருக்கும். ஆண்டவரே, ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீ உன் தேவனாய பிதாக்களின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுங்க என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளுவாயாக. அவரே உனக்கு ஜீவன், தீர்க்க ஆயுசுமானவர். அவரே உனக்கு ஜீவன். நீ அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, நீ அன்பு கூர்ந்து தேவனுடைய தீமையை நன்மையாய் எண்ணி நீ துதிக்கிறது மாத்திரம் அல்ல, நீ ஆண்டவரில் அன்பு கூறுவாய் ஆனால் நீ அவரை பற்றி கொள்ளுவாயா. ஆண்டவரை என்ன யார்கிட்ட வாசம் பண்றாருன்னா, அன்புள்ளவரிடத்திலே வாசம் பண்ணார். நான் மூன்றாவதாக சொல்லுவேன், அன்பு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, பற்றி கொள்ளும். அதனால்தான் வேதம் சொல்லுது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் உம்மை எப்படி பற்றி கொள்ளுகிறான்? உறுதியா பற்றி. உறுதியா என்ன வந்தாலும் சரி பற்றி கொள்ளுகிறது வேறு, உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது வேறு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லுவேன், அன்பு. எனக்கு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் அந்த ரூத்து நகோமி சம்பவத்தை வாசிப்பீர்களானால், அந்த நகோமி
அந்த மருமக்கள்கிட்ட பார்த்து சொல்கிறான், அம்மா என்னை விட்டு நீங்கள் புறப்பட்டு வந்துட்டீங்க, ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களுக்கு ஒரு நன்மை என்கிட்ட கிடைக்காது, ஒரு நன்மை கிடைக்காது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நாம் ஆண்டவரை பின்பற்றுறோம். ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தமான வாக்கியங்களை கொடுத்து இன்றைக்கு தாமஸ் ராஜ் ரொம்ப நல்லா பேசினார். அப்படியே கண்ணீரை துடைப்பேன்னு பேசினார், உன்னை உயர்த்துவேன்னு பேசினார். இன்றைக்கு ஆராதனையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உன்னை உயர்த்துவேன், உன்னை நடத்துவேன், உன்னை காப்பேன், பா ஒரே கைத்தட்டு. ஆனால் ஒரு ஆராதனை நடக்குது, உனக்கு என்ன செய்ய மாட்டேன், ஒரு நன்மை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். என்னை பின்பற்றினால் ஒரு நன்மை உனக்கு கிடைக்காது. அவ சொன்னா, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்ன செய்யாது, பிரிக்கவே பிரிக்காது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காதுன்னு நாளைக்கு பிரசங்கம் பண்ணினா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ப்ராஸ்பெரிட்டியை பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா சபை 7 மடங்கு ஆயிரும். என்ன பேசணுமா? ப்ராஸ்பெரிட்டி. இதை புரட்டி பேசிட்டா அப்பா அப்படியே கொட்டிடுவாங்களாம், ஜனங்கள் அப்படியே பூந்துருவாங்களாம். எனக்கு நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, வேதனை இருக்குது, இப்படிலாம் பேசாதீங்க. அப்படியே உள்ள வந்துச்சா அப்படியே பாலும் தேனும் வாயில் ஊற்றும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா. அப்படித்தானே மோசே பேசினாரு. மோசே பிரசங்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. மோசே என்ன சொன்னார்? இந்த எகிப்தை விட்டு விலகி உன்னை பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கேட்பேன்னா ஒரே நாளில் 6 லட்சம் பேர் வந்துட்டான். இந்த மாதிரி பேச கத்துக்கையா. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட தரித்திரம் தீர்ந்துச்சு போ. அடுத்த வாரம் பெல்ஸ்காரில் வருவ அப்படி பிரசங்கம் பண்ணியா எப்படி வரான்னு பாரு, என்ன சவுண்ட்ல வரான்னு பாரு. பா அங்க போன பெல்ஸ்காரா வாங்கிடலாம் ஐயா, ஓட்ட சைக்கிள் எல்லாம் போயிடும். இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன் பைபிள் அப்படி சொல்லலையே? பைபிள் யாரை கேட்குதுன்னா, அன்பு கூர்ந்து என்ன செய்யணும், பற்றிக்கொள் பற்றிக்கொள். அன்பு என்ன செய்யணும்னா பற்றிக்கொள்ளையா. பவுல் சொன்னாரு, என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நான் எல்லாம் இருந்தது. ஆனால் நான் இயேசுவை பற்றி கொண்ட பிறகு நாசம், மோசம், விற்கணும். நான் சில வேளைகளில் முழங்கால் போயிட்டு யோசி பார்ப்பேன், இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே நான் இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக பிரசங்கம் பண்ணுறேன், இந்த பவுலுக்கு நேர ஆப்போசிட்டாக பிரசங்கம் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னா, நான் பசி பட்டினிமாக கிடந்தேன், நான் வறுமையில் கிடந்தேன், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் இதே பவுல் மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளையா அந்த ஊழியத்துக்கு வந்து எல்லா செல்வ செழிப்போடு வந்து நீர் என்ன ஆண்டியே ஆக்கியிருந்தீர்னா இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுவேன். நானே யோசித்து பார்த்தேன், எனக்கு தெரியல. ஆனால் பவுல் அத்தனை சீரும் சிறப்போடு ஆண்டவர்கிட்ட வந்து அத்தனை இழந்தாலும் அவன் ஒன்று சொன்னாயா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா நான் சொல்லுவேன். அதனால்தான் மணவாட்டி சொன்னாள், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது. எவ்வளவு தண்ணீர் அதை ஒன்றும் பண்ண முடியாது.
எதுவுமே பிரிக்க முடியாது. நான் சொல்வேன், யாரோடு தேவன் வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்று சொல்லுகிறேன். நான் என்னுடைய அன்பை நான் சோதிச்சு பார்க்க போறேன். நான் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன். நான் அன்பு கூர்ந்து எந்த பாதையில் என்னை நடத்தினாலும் நான் ஆண்டவரை சேவிக்க போகிறேன். எந்த நன்மையுமே எனக்கு கிடைக்காவிட்டாலும் நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு நான் சொல்லுவேன், லார்ட் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எல்லாரும் முழங்கால் போடும். நம்மை முழு மனதோடு நேசித்த ஆண்டவர் இந்த சரீரத்தோடு ஐக்கியப்படுவதற்கு முன்பதாக உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். என் மகளே, என் மகனே, என்னை முழு இதயத்தோடு நேசிக்கிறாயா? நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், லார்ட் ஐ லவ் யூ? நீ போற பாதை எனக்கு தெரியாது. நீ போற பாதை தற்கால் துக்கமா இருக்கலாம், சந்தோஷமா இல்லை, புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வேதனையான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிற. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அந்த பாதையில உன் முழங்கால்களை முடக்கி உன் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை நீ கர்த்தருக்கு நேராக நிமிர்த்தி, ஆண்டவரே, கொண்டு போகிற பாதை எனக்கு புரியல, பட் ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ. எல்லாவற்றை இழக்க நேரிட்டாலும் உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன் சுவாமி, உம்மை விட்டு பிரியவே மாட்டேன். என்ன வந்தாலும் நான் உம்மை நம்புவேன். உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். மன உற்சாகமாய் உம்முடைய கற்பனையை நான் கை கொள்ளுவேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஐ லவ் யூ? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்க விரும்புகிறார், லார்ட் ஐ லவ் யூ. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். பேரான்பே சோரோபே ஓமை போற்றோகேரே எப்போதும் ஓமாண்டை தங்க மனப்பூர்வமாக சிநேகித்து என்னிலே அன்பு கூர்ந்து உங்களுடைய சரீரத்தை பிற்க கொடுத்து, ஆண்டவரே, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து உங்களுடைய இருதயத்தோடு இணைந்து நாங்கள் ஒருமித்து எங்கள் சரீரம் உம்முடைய வாசஸ்தலமாய் மாறும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படட்டும். நாங்கள் முழுவதும் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமம்.